அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பகல் நேரங்களில் நோன்பாளிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றி இப்பொழுது பார்க்கலாம். சுபஹி பாங்கு கொடுத்தது முதல் மகரிபு பாங்கு வரைக்கும் நோன்பின் முழு நேரங்களாகும். எனவே இரவு நேரங்களில் அனுமதிக்கப்பட்ட 3 காரியங்கள் செய்வது தடையாகும். ஒன்று, மனைவியுடன் உடலுறவு கொள்வது. 2வது, குடிப்பது. 3வது, சாப்பிடுவது. எனவே இந்த 3 காரியங்களும் செய்வதனால் நோன்பு முறிந்துவிடும் என்பதாகும். எனவே வேண்டுமென்றே ஒருவர் உணவு சாப்பிட்டாலும், வேண்டுமென்றே உடலுறவு கொண்டாலும், வேண்டுமென்றே குடித்தாலும் நோன்பு முறிந்துவிடும். இவைகள் வேண்டுமென்றே செய்தால் அவர்கள் கண்டிப்பாக அந்த நோம்பினை கலா வீட்ட வேண்டும். மேலும் கஃபாரா என்று சொல்லும் பரிகாரமும் வழங்கியாக வேண்டும். கஃபாரா என்றால் பரிகாரம். அவை பற்றி விரிவாக தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் ஒருவர் மறந்து சாப்பிட்டாலோ, மறந்து குடித்தாலோ, மறந்து உடலுறவு கொண்டாலோ கண்டிப்பாக அவர் நோன்பு கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய நியமம் என்ன என்பது தொடர்ந்து பார்க்கலாம். அல்-பக்ரா அத்தியாயத்தின் 286வது ஆயத்தாகிய ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா அவ் அஹ்தனா, இந்த ஆயத்து நமக்கு ஆதாரமாகும். இது ஒரு பொது சட்டமாகும். அதாவது, ரப்பனா, எங்கள் இறைவா, லா துஆஹிதுனா பிமா நசீனா, எங்களுக்கு எது மறந்ததோ அல்லது நாங்கள் எதனை மறந்து செய்தோமோ அதனை யா அல்லாஹ் நீ எங்களை பிடித்து கொள்ள வேண்டாம். அவ் அஹ்தனா, அல்லது நாங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதற்கும் எங்களை நீ தண்டித்து விட வேண்டாம் என்ற திருவசனம் இதற்கு ஆதாரமாகும். எனவே ஒருவர் நோன்பாளி மறந்து உண்டாலோ, மறந்து குடித்தாலோ அல்லது மறந்து உடலுறவு கொண்டாலோ கண்டிப்பாக நோன்பு முறியாது என்பதற்கு இந்த திருவசனம் நமக்கு ஆதாரமாகும். இவ்வாறு ஒருவர் துஆ செய்வாரையானால், கது ஃபஅல்து, நான் கண்டிப்பாக அவ்வாறே செய்திருக்கிறேன் என்று அல்லாஹுவே நேரடியாக சொல்வதற்குண்டான ஹதீஸ்கள் நம்மிடத்தில் உண்டு. இப்னு மாஜாவில் பதிவு செய்யும் ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னல்லாஹ வதஅ அன் உம்மதி அல் ஹதஅ வன் நிஸ்யான், இந்த சமுதாயத்தில் மறந்தோ தவறாகவோ செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒமஸ்துக்ரிஹ மின்ஹு, ஏதெல்லாம் விஷயங்கள் விரோதிகளால் நிர்பந்திக்கப்படுகிறதோ அந்த விஷயமும் இறைவன் மன்னித்து விட்டான். எனவே ஒருவர் நோன்பாளி, அவருக்கு ஏதேனும் ஒரு விரோதி நிர்பந்தமாக தண்ணீர் புகட்டப்பட்டால் அல்லது உணவு ஒருவரால் வற்புறுத்தப்பட்டு சாப்பிட்டாலும் கண்டிப்பாக நோன்பு முறியாது என்பதாகும் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் இஸ்லாமில் இருக்கக்கூடிய அனைத்து இபாதத்துகளுக்கும் பொருந்தும் என்பதாகும். எனவே நோன்பு மட்டுமல்ல, தொழுகையாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், மற்ற ஏது அமல்களாக இருந்தாலும் இந்த சட்டம் பொருந்தும். குறிப்பாக நோன்பாளிகளுக்கு இந்த சட்டம் மிகவும் பொருந்தும் என்பதற்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு விளக்கம் தருகிறார்கள். முஸ்லிம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் நசிய வஹுவ ஸாயிமுன் ஃபஅகல அவ் ஷரிப ஃபல் யுத்திம்ம ஸௌமஹு, யார் ஒருவர் மறந்து உண்ணுகிறாரோ, யார் ஒருவர் மறந்து குடிக்கிறாரோ அவர் நோம்பாளியாகும் நிலையில் இவ்வாறு செய்தால் அவருடைய நோம்பினை அவர்கள் பரிபூர்ணமாக்கிக் கொள்ளட்டும், நோன்பு விட வேண்டிய அவசியமில்லை என்று அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவரை பொறுத்த வரையிலும் அவருக்கு நோன்பு கலா செய்ய வேண்டிய அவசியமில்லை, மேலும் அந்த நோன்பு முறியவும் செய்யாது. ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வஸகாஹு, அந்த அடியானை உணவு சாப்பிட வைத்ததும் அந்த அடியானை குடிக்க வைத்ததும் இறைவனே ஆகும். எனவே அவருக்கு நோன்பு கலா செய்ய வேண்டிய அவசியமில்லை, மாறாக அதே நோன்பை அவர் தொடர்ந்து நிறைவேற்றட்டும் என்பதாகும் இந்த ஹதீஸ். மேலும் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள்,
அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் அஃப்தர ஃபி ஷஹர் ரமலான் நாசியன் ஃபலா கலாஅ அலைஹி வலா கஃபாரத லஹு. யார் ஒருவர் ரமலான் மாதத்தில் மறந்த வண்ணம் பகல் நேரங்களில் நோன்பை திறக்கிறாரோ அவருக்கு கலா செய்ய வேண்டிய அவசியமில்லை, மேலும் எந்த ஒரு கஃபாரத்து என்று சொல்லும் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. எனவே மறந்து குடித்தாலோ, மறந்து உணவு அருந்தினாலோ, மறந்து உடலுறவு செய்தாலோ அவர் அந்த நோம்பினை முறிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதனை விட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் எப்பொழுது அவருக்கு நினைவு வருகிறதோ, நான் நோன்பாளியாகிவிட்டதே, மறந்து உணவு உண்டு விட்டேனே என்ற ஞாபகம் வரும் அதே நிமிடத்தில் உடனடியாக அவர் உண்ணுவதையோ பருகுவதையோ உடலுறவு கொள்வதையோ நிறுத்தி கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒருவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், அவருடைய வாயில் உணவு இருக்கிறது, உடனடியாக நோன்புடைய ஞாபகம் வருகிறது என்றால் உடனடியாக அதனை துப்பிக்கொள்ளட்டும். துப்பி அவர் தண்ணீரால் தம்முடைய வாயை கொப்பளித்து சுத்தம் செய்ய வேண்டும். அதுபோன்று ஒருவர் மறந்து குடித்து கொண்டிருக்கிறார், உடனடியாக அவருக்கு ஞாபகம் வருகிறது, அவர் அதே நேரத்தில் நிறுத்தி கொள்ளட்டும். வாயிலிருக்கும் பானத்தை உடனடியாக அவர் துப்பிக்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் மனைவியுடன் உடலுறவு கொள்ளும் நேரத்தில் நான் நோன்பாளியாகிவிட்டது என்று இருவரில் ஒருவருக்கு ஞாபகம் வந்துவிட்டால் உடனடியாக அவர்கள் அதிலிருந்து ஓய்வு பெற வேண்டும். இவ்வாறு செய்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு நோன்பு முறிவதும் இல்லை, மேலும் பரிகாரமும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அதே நேரத்தில் வேணுமென்றே ஒருவர் தண்ணீர் குடிக்கிறார், உணவு அருந்துகிறார் அல்லது உடல் உறவில் ஈடுபெறுகிறார் என்றால் கண்டிப்பாக அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அவர் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும், மேலும் அதற்குரிய பரிகாரமும் செய்ய வேண்டும். மிகப்பெரிய தௌபா செய்ய வேண்டும். காரணம், ஒரு ஃபர்லான ஒரு அமலை வேண்டுமென்றே முறித்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய பாபமாகும். எனவே அவர் உடனடியாக அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். மேலும் ஒருவர் மனைவியுடன் பகல் நேரங்களில் நோன்பாளியாய் இருக்க உடலுறவில் ஈடுபட்டால் அது மிகப்பெரிய தவறான செயலாகும். அதிகமாக தௌபா செய்ய வேண்டும், மேலும் அவர் பரிகாரம் கொடுக்க வேண்டும். அவர் நோன்பினை கலா வீட்டுவதும் அவசியமாகும். இதற்கு முஸ்லிமில் வரும் ஹதீஸ் ஆதாரமாகும். அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபித்தோழர் ஒருவர் இறை தூதரிடத்தில் வந்து சொன்னார்கள், ஹலக்து வமா அஹ்லக, நான் அழிந்து விட்டேன் என்று சொன்னபொழுது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், வமா அஹ்லக, உம்மை அழிவிற்கு கொண்டு சென்ற விஷயம்தான் என்ன? அப்பொழுது நபித்தோழர் பதில் சொன்னார், நோன்பாளியாய் இருக்க நான் உடலுறவில் ஈடுபட்டேன், அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஹல் தஜிது மா துஅதி குரக்கபா, உம்மால் ஒரு அடிமையை உரிமை விட முடியுமா என்று கேட்கிறார்கள். வந்த நபித்தோழர், என்னால் முடியாது, அந்த அளவிற்கு என்னிடத்தில் பணம் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படியானால் உமக்கு 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க முடியுமா என்றால் 60 நாட்கள் பரிபூர்ணமாக ஒரு நாளை கூட விடாமல் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும், அதற்கு உம்மால் முடியுமா என்று கேட்கிறார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கும் வந்த தோழர், என்னால் முடியாது என்று பதில் சொல்கிறார். எனவே ஒருவர் தொடர்படியாக நோன்பு வைக்காமல் 30 நாட்கள் நோன்பு வைத்து 31வது நாள் அவர் முறித்துவிட்டால் மீண்டும் 1லிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறு எந்த ஒரு விடுதலும் இல்லாமல் 60 நாட்கள் 2 மாதங்கள் பரிபூர்ணமாக நோன்பு வைக்க வேண்டும். இதுதான் கணவன் மனைவி வேண்டுமென்றே உடலுறவில் ஈடுபட்டால் செய்ய வேண்டிய செயலாகும். எனவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் கேட்டார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி என்றால் 60 மிஸ்கின்களுக்கு உணவளிக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். அதற்கும் அந்த அளவிற்கு பொருளாதாரம் என்னிடத்தில் இல்லை என்று நபித்தோழர் பதில் சொல்கிறார்கள். எனவே இந்த 3 ஆப்ஷன்கள் மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த சஹாபியின் நிலைமை என்ன என்பது ஹதீஸில் வருவதில்லை. ஆக நாம் விளங்க வேண்டிய விஷயம், கணவன் மனைவி நோன்பு வைத்து வேண்டுமென்றே உடல் உறவில் ஈடுபட்டால் அது மிகப்பெரிய பாபமாகும்.
அதிலிருந்து பரிகாரம் தேடுவது என்பது மிகவும் கஷ்டமானதுமாகும். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ஹதீஸினை வைத்து பலர்களும் விளக்கம் சொல்வது, ஒன்று 2 மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும் அல்லது 60 நபர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று ஆப்ஷன் கொடுப்பார்கள். ஆனால் அப்படி அல்ல. மாறாக முதலாவது 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும். ஆரோக்கியத்தின் காரணத்தால் அவரால் முடியவில்லை என்றால் மட்டும்தான் 60 நபர்களுக்கு உணவளிக்க வேண்டும். 60 நபர்களுக்கு உணவளிக்க வேண்டும்.